ஹலோ வீவாஸ், வெல்கம் பேக் டு சேனல் தரங்கை பிரதேஷ். இன்றைய பதிவில் பார்த்தோன்னா நம்ம வீட்டில் பூஜை அறையில் என்னென்ன தவறுகள்லாம் செய்யக்கூடாதுன்னு ஒரு டிப்ஸ் மாதிரி கொடுத்துருக்கா. வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பூஜை அறையில் இந்த மாதிரி காஞ்ச பூக்கள்லாம் இருந்தால், பூவு இல்லாமல் இருந்தால் கூட பரவாயில்ல, இந்த மாதிரி காஞ்ச பூ ஃபோட்டோலாம் இட்டு வைக்க வேணாம். ஒரு 2 டேஸ்க்கு அப்புறமா தான் ஒரு மாதிரியே பூஞ்சி இந்த சிலந்தி மாரி வள வைக்கும். அதனால் காஞ்ச பூக்களை வைக்க வேணாம். இருக்கிற பூ நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூவை எடுக்காமல் இன்னொரு நல்ல பூ அதை சேர்த்து வைக்காதீங்க. அந்த பூ நல்லாவே இருந்தாலும் இந்த மாதிரி ஜவ்வந்தி பூலாம் ஒரு 2 டேஸ் வரைக்கும் இருக்கும். அப்படியே இருந்தால் விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா இன்னொரு புது பூ வைக்கும் போது இந்த பழைய பூவை ரிமூவ் பண்ணிவிட்டு புது பூவை வைங்க. இப்போ விளக்கை ஏற்றிட்டு இந்த மாதிரி இந்த தீக்குச்செல்லாம் பக்கத்தில் சேர்த்து வைக்க வேணாம். அதேமாரி இந்த நம்ம சாம்பிராணிலாம் கொளுத்திட்டு அதெல்லாம் எப்போதுமே இருக்கும். அதெல்லாம் டெய்லியுமே நம்ம வீட்டை எப்படி கூட்டி சுத்தப்படுத்துகிறோமோ அதே போல் தினந்தோறும் அதிகாலையிலேயே இதையும் நம்ம சுத்தப்படுத்திடணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி விளக்கு நல்லா எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். நம்ம ஆல்ரெடி ஏற்றின தீக்குச்சி இருக்குல்ல, அதை வச்சு சில பேர் அந்த நெருப்பு திருப்பியும் இப்படி ஏற்றிட்டு அடுத்த விளக்கை இப்படி ஏற்றுவாங்க. அந்த தவறை செய்யறீங்க. இப்போ நான் ஏற்றலை. அந்த மாதிரி ஒரு விளக்குலேருந்து இன்னொரு விளக்குக்கு தீக்குச்சோ எதையை வச்சு ஏற்றாதீங்க. அதேமாதிரி தீக்குச்சை ஏற்றிட்டு இந்த விளக்கு பக்கத்தில் சில பேர் வீட்டில் இருக்கும். இந்த மாதிரி எரிஞ்ச பொருளை விளக்குக்கிட்ட வைக்காதீங்க. பூவால் குளிர வச்சுக்கலாம். இல்லைன்னா புதுசாக ஒரு குச்சியில் தீக்குச்சியை எடுத்து கூட பேக் சைடு வச்சு குளிர வச்சுக்கலாம். இந்த மாதிரி எரிஞ்ச குச்சால் குளிர வைக்காதீங்க. நெக்ஸ்ட்டு டிப் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி நம்ம பஞ்ச பாத்திரத்தில் தண்ணி வச்சுருப்போம். சில பேர் வீட்டில் பார்த்தா இன்றைக்கி வச்சுட்டாங்கன்னா அந்த தண்ணியை 1 வீக் வரைக்கும் அந்த தண்ணியை எடுத்து மாற்றவே மாட்டாங்க. அப்படியே இருக்கும். அந்த மாதிரி பண்ணும்போது இந்த தண்ணியில் கண்டிப்பாக எதிர்மறை ஆற்றல் அதிகமாகவே இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்னா, டெய்லியுமே பஞ்ச பாத்திரத்தில் உள்ள தண்ணியை காலையிலே எடுத்து ஊற்றிட்டு தண்ணி பிடிச்சி வைக்கணும். இது மெயின் தண்ணியை ஊற்றிட்டு பாத்திரத்தை கழுவணும். கழுவுனா டெய்லி நான் புளி போட்டு விளக்கணுமானா அப்படிலாம் இல்லை. லைட்டாக நம்ம கையை விட்டு நல்லா தேய்ச்சிட்டு தண்ணி கொண்டு வைக்கணும். ஏன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக தண்ணி இருந்த கிளாஸை அப்படியே தண்ணியை எடுத்து ஊற்றிட்டு நம்ம தண்ணி குடிக்க மாட்டோம்ல, அதே போல் தான் தெய்வமும். அதனால் இந்த தவறை செய்யாதீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நிறைய பேர் வீட்டில் நான் பார்த்துருக்கேன், காலண்டர் பூஜை அறையில் வச்சுருப்பாங்க. ஏன்னா ஆணி அடித்து மாட்டணும்னு சொல்லிட்டு பூஜை அறையில் அப்படியே வச்சுருக்காங்க. இந்த மாதிரி சாமியோட ஃபோட்டோ மட்டும் இருந்து பூஜை அறையில் வச்சா தவறு கிடையாது. இப்போ பாருங்கள், இதில் பார்த்தா இந்த மளிகை கடை பேர் இந்த இது நிறைய அதில் பேரு எல்லாமே இருக்குது. அந்த கடையை பற்றி டீட்டெயில்ஸ்லாம். அப்போ இதில் உள்ளவங்க எல்லாமே உயிரோடு இருக்கிறவங்களாக இருப்பாங்க. நம்ம எப்பொழுதுமே இறந்தவங்களுக்கு தான் நம்ம தீபம் தூபம் ஆராத்தி எல்லாமே காட்டுவோம். அப்படி இல்லைனா இந்த கடவுளுக்கு நிகராக நம்ம இவங்களை கருதக்கூடாது இல்லையா? அதனால் இந்த மாதிரி காலண்டரில் பேரோடு இருக்கிறவங்க ஒரு ஒதுக்குப்புறமாக கூட வச்சுக்கலாம். பூஜை அறையில் இது மாதிரி வைக்காதீங்க. இந்த மாதிரி பேரோடு இருக்கிறது. அதே போல் இந்த மாதிரி சின்ன சின்ன கார்டுலாம் வரும். எங்கேயாவது போனால் கொடுப்பாங்க. இது இப்போ பிரச்சனை இல்லை. இதில் பார்த்தா அந்த இயரு ரெண்டாவது ஒரு சிவனோட ஃபோட்டோ இருக்குது. அவ்வளோதான். அதனால் நான் இதை நான் என்ன பண்ணிட்டேன்னா, அர்த்தநாதீஸ்வரராக இருக்காங்கன்னு சொல்லிட்டு இங்கே வச்சுருக்கேன். இந்த மாதிரி நிறைய விசிட்டிங் கார்டு இருக்கும் போது அதை தூக்கி சாமி ஃபோட்டோவோடு இருக்கும்போது தூர போட்டுறாதீங்க. ஒரு கவரில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு நீரோடையில் விட்டுருங்க. வீட்டில் சூளம் வேல்லாம் வச்சு வழிபாடு பண்ணுவோம். இதில் நம்ம என்ன பண்ணுவோன்னா, லெமனை சொறி வைப்போம். இந்த மாதிரி லெமன் காஞ்சிடுச்சு, இல்லை இது பழைய லெமன், இதில் நான் குத்தி வச்சேன்னா இந்த மாதிரி காயாது. ஒரு மாதிரி அழுகுன ஸ்டேஜுக்கு ஒரு 2 டேஸ்க்கு மேலே வந்துடும். அந்த மாதிரி இருக்கும் போது லெமனை வேல்லையும் திரிசூலத்துலையும் சொருகாதீங்க. எடுத்துருங்க. எடுத்துகிட்டு வேறு எது வைங்க. அப்படியே இல்லைனாலும் ஒரு மஞ்சள் தடவி மட்டும் வச்சால் போதுமானது.
அதே போல் வந்து இந்த லெமனை வந்து எடுத்துகிட்டு இதை என்ன பண்ணுறதுன்னு சில பேருக்கு வந்து டவுட்டுங்கிறது இருக்கும். அதே போல் வந்து வாசலில் வைக்கிற இந்த கந்திஷ்டிக்கு வைக்கிற லெமனையும் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே இல்லை. நம்ம வந்து இந்த சாமி பத்திரம் இந்த பித்தளை பத்திரம்லாம் க்ளீன் பண்ணும்போது அந்த தண்ணியில் நல்லா வந்து புழிஞ்சு விட்டுட்டு இந்த பாத்திரத்தெல்லாம் ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற போட்டுங்க. அதோட வந்து நான் ஒரு சால்ட் ஒன்று காட்டுறேன், அதை போட்டு பாருங்கள், அவ்வளோ பளிச்சுன்னு க்ளீனாகவே ஆகிடும். நான் சொன்ன வந்து இந்த சால்ட்டு இது வந்து லெமன் சால்ட்டு. இதை எதுக்கு இந்த பதிவில் காட்டுறேன்னா, இந்த மாதிரி விக்கிரகம் இருக்குல்ல, இந்த மாதிரி பித்தளைலாம் வச்சுருப்போம்ல, இதை வந்து தயவு பண்ணி பூஜை அறையை விட்டு வெளியில் எடுத்துகிட்டு போய் புளியோ மண்ணோ எதை போட்டும் தேய்ச்சிடாதீங்க. தெய்வம் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து பூஜை பண்ணி அதுவும் வந்து ஒரு உயிரோட்டமாக ஆயிடுறாங்க. அதனால் அந்த மாதிரி பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி இந்த சால்ட்டை ஒரு பேஸ்கெட்டில் போட்டு ஓரமாக பூஜை அறையிலே ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது வச்சுட்டு எடுத்து பாருங்கள், பளிச்சுன்னு ஆகிடும். வேறு எதுவுமே போட்டு தைக்கிறேன். லைட்டாக தண்ணி, இந்த தண்ணியை வந்து முங்க கூட விட வேணாம், சிலைகளை வந்து முங்க கூட விட வேணாம். லைட்டாக அந்த தண்ணியை வந்து இப்படி மேலே எடுத்து ஊற்றி கழுவிட்டு பாருங்கள், பளிச்சுன்னு ஆகிடுவாங்க. நான் அப்படி தான் வந்து இந்த சிலைகள் இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட 1 இயராக இப்படி தான் க்ளீன் பண்ணுறேன். இந்த குட்டி சிலைகளை கூட நான் வெளில எடுத்துகிட்டு போய் க்ளீன் பண்ண மாட்டேன். ஏன்னா மண்ணை எனக்கு போட்டு தைக்குன்னு சொல்லிட்டு இதை வந்து நான் பண்ணுறதே இல்லை. இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். பூஜை அறையில் மெயினாக வந்து இரும்பு பொருட்களை வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இரும்பு வந்து யமனுக்கு உரியதாக வந்து கருதப்படுது. அப்போ இதனால் வந்து அந்த இடத்துல அதிகமான ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வந்து உருவாகும். அதனால் இரும்பை வந்து எக்காரணத்தை கொண்டு பூஜை அறையில் பயன்படுத்த வேணாம். அதேமாரி பார்த்தா நிறைய சிலைகள் இருக்கா, அந்த சிலைகளுக்கு முன்னாடி ஒரு விளக்கேற்றி வழிபாடு பண்ணுவேன். அதனால் இந்த மாதிரி விளக்கு தான் வச்சு ஏற்றுமானா இதை விட ரொம்ப ரொம்ப சிறந்தது அகல் விளக்கு தான். வந்து செவ்வாய்க்கிழமை பார்த்தா இந்த அகல் விளக்கு தான் வந்து அம்பாளுக்குலாம் வந்து விளக்கேற்றி வழிபாடு பண்ணுவேன். டெய்லி எல்லா சுவாமிக்கு விளக்கேற்றணும், முடிஞ்சால் கண்டிப்பாக ஏற்றுங்க. எத்தனை விளக்கு வேணாலும் பூஜை அறையில் ஏற்றலாம், இவ்வளோ தான் ஏற்றணுங்கிறதெல்லாம் வந்து கிடையாது. எவ்வளோ வேணாலும் நம்ம ஏற்றலாம். அந்த ஒளியில் தான் வந்து தெய்வம் இருப்பதாகவே வந்து ஐதீகம் இருக்குது. அதனால் எவ்வளோ வேணாலும் ஏற்றலாம். முடியாத பட்சத்துக்கு ஒரு விளக்கு ஏற்றிட்டு அன்னன்னைக்கு எந்தெந்த தெய்வங்களை வழிபாடு பண்ணுறீங்களோ அன்றைக்கி மட்டும் ஏற்றி கூட வழிபாடு பண்ணலாம். இந்த பதிவு வந்து உங்களுக்கு வந்து முழுமையாக பிடிச்சிருந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த டிப்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிக்கிங்க. என்னுடைய சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். பாய்.